ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகாபாரதங்கிற ஒரு பெரிய போரும் பெரிய காவியமும் உருவாகுவதற்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சு வச்சது பீஷ்மர், நடத்தினது வந்து சகுனி. இந்த ஆட்டத்தை முடிச்சு வச்சது யாருன்னு பார்த்தோம்னா அது கிருஷ்ண பரமாத்மா. இப்படி இருக்கும்போது இந்த போரோட முக்கியமான அம்சம் திருப்புமுனை, டர்னிங் பாயிண்ட். அப்புறம் இந்த போர் நகர்வதற்கும் அச்சாணியாக இருக்கிறதற்கும் யார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒன்று கர்ணன், இன்னொன்று அர்ஜுனன். அதாவது மருத நிலத்தின் கடவுளான இந்திர பகவானின் அம்சத்தில் பிறந்த அர்ஜுனனுக்கும், அதாவது பாண்டவர்களில் மூன்றாவது பாண்டவர்களான அர்ஜுனனுக்கும், இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கிற ஒரு சக்தியாக விளங்கும் சூரியனின் புத்திரனான கர்ணனுக்கும் இடையில் தான் பெரிய போர் நடந்துச்சு. இந்த பெரிய போர் 17ஆம் நாள் போர்ல தான் பெரிய உச்ச சக்தியாவே மாறிச்சு. அப்படி இருக்கும்பொழுது இந்த போர்ல பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் செய்து தான் கர்ணனை வீழ்த்தியிருக்காரு கிருஷ்ண பரமாத்மா. காரணம், தர்மம் தலைக்கணும் அதர்மம் அழியணும் அப்படிங்கிறதுக்காகவே கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு துணையா நின்று கர்ணனை வதம் செஞ்சாரு. இந்த யுகத்துல, அதாவது துவாபர யுகத்துல கிருஷ்ணன் அவதாரம் எடுத்தாரு, 8வது அவதாரமா. இந்த அவதாரத்துல அவர் இந்திரனின் மகனான அர்ஜுனனுக்கு துணையா நின்றாரு. மேலும் சூரியனின் மகனான கர்ணனுக்கு எதிரில் நின்றாரு, எதிரியாக நின்றாரு. இப்படிதான் இந்த போர் நடந்து முடிஞ்சு. ஆனா இதற்கு மாற ஒரு போர் நடந்துச்சு. அது எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ராமாயணத்துல நடந்துச்சு. ராமாயணத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், ராமர் சீதையை கண்டுபிடிக்கிற முயற்சியில அவருக்கு உதவி செஞ்சது, பெரும் பலமா இருந்தது ஆஞ்சநேயர், சுக்ரீவன், அங்கதன், நலன், நிலன், ஜாம்பவான் போன்ற வானர சேனைகள் தான். கிஷ்கிந்தையை தலைநகரை கொண்டு ஆட்சி செய்த வாலியின் வீரர்கள் தான் இவங்க எல்லாருமே. அப்படி இருக்கும்பொழுது பல்வேறு வகையான அரசியல் குழப்பங்கள் அந்த கிஷ்கிந்தையில இருந்துச்சு. அதையெல்லாம் சரி செஞ்சு சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் இடையிலான பிரச்சனையை ஃபுல்லா சால்வ் செஞ்சு ராமபிரான் சுக்ரீவனுக்கு துணையா நின்று அந்த போர்ல வெற்றி பெற செய்தாரு. இங்க யார் பார்த்தோம்னா, திரேதாயுகத்துல ராமர் அவதாரமா எடுத்திருக்காரு பெருமாள். அதே போல நான் இந்த வீடியோல சொன்னேன், இந்திரனின் மகன் யாருன்னு பார்த்தோம்னா அர்ஜுனன். ஆனா இந்த பாயிண்ட்ல இந்திரனின் மகன் யாருன்னு பார்த்தோம்னா அது வாலி. அதாவது அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கிய பெரும் பயில்வானான வாலி. அதே போல ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா, வாலிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா சுக்ரீவன். சுக்ரீவன் யாருன்னு பார்த்தோம்னா அவர் சூரிய பகவானின் மகன். சூரிய பகவானின் மகனான சுக்ரீவனுக்கு ராமர் துணையா நின்றாரு. ஏன் அப்படி மாறுபட்டு நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திரேதாயுகத்துல ராமர் சூரிய வம்சம், ரகுகுல வம்சம், சூரியன் அம்சத்துல பிறந்தவர். அதனால சூரிய புத்திரனான சுக்ரீவனுக்கு சப்போர்ட் செஞ்சாரு. அதே போல துவாபர யுகத்துல கிருஷ்ணன் சந்திரனின் அம்சம், வானத்தின் அம்சம், ஆகாயத்தின் அம்சம், மலையின் அம்சம் கூட சொல்லலாம். அதனால சந்திரனின் அம்சம், இந்திரனின் அம்சத்தில் பிறந்த அர்ஜுனுக்கு சப்போர்ட் செஞ்சாரு. இந்த கான்செப்ட் ஒண்ணுதான், தர்மத்தை காப்பாற்றணும், அதமும் தாளிக்கலாம். ஆனா அவர் ஏற்றிருக்க செயலும் ஏற்றிருக்க வேடமும் அவரை மாறுபட்டு நிக்க வைக்குது. சூரியன் மகனுக்கும் இந்திரனின் மகனுக்கும் நட்பும் பகைமையும் பாராட்டக்கூடிய விதத்துல அவர் பகவான் காட்சியளிக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது இந்த திரேதாயுகத்துல வாழ்ந்த வாலிக்கும் துவாபரயுகத்துல வாழ்ந்த கர்ணனுக்கும் இடையிலான ஒரு போர் வந்தா யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்ப்போம். நண்பர்களே வாங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த வீடியோல வாலிக்கும் கர்ணனுக்கும் ஒரு போர் வந்தா யார் வெற்றி பெறுவா, காலத்தை கடந்த ஒரு போர் வந்தா யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். நண்பர்களே வாங்க. நீங்க இப்போதான் இந்த சேனலை பாக்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க. அப்போதான் நான் வெளியிடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனேயாக நோட்டிபிகேஷன் சேரும். அங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை நீங்க லைக் செய்யுங்க. லைக் செஞ்சாதான் எனக்கு கூட லைக் இந்த சேனலை என்னால அதிக உத்வேகத்திலையும் மோட்டிவேஷனோடையும் மீண்டும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான டாபிக் வெளியிட முடியும். உங்க சப்போர்ட் எப்பவுமே எனக்கு தேவை. சப்போர்ட் செய்யுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும், திரேதாயுகத்துல ராமர் வாழ்ந்தாரு. ராமருக்கு எதிரியா வாலி நின்றாரு. ராவணனோட சேவனா இருந்தாரு. ராவணனுக்கும் வாலிக்கும் போர் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க. சரி, இப்போ வாலியோட சக்தியை பார்த்தோம்னா, வாலியோட உடம்பு வஜ்ரமா இருக்கும். துரியோதனனுக்கு எப்படி வஜ்ரதேகமா அவங்க தாய்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைச்சதோ, அதே போல வாலிக்கும் அவன் பிறப்பிலிருந்தே அவனுக்கு அவ்வளவு சக்தி பெற்ற உடலா அவன் உடல் வஜ்ரமா இருக்கு. அந்த வஜ்ரமான உடல் அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் இந்திரனின் மகன். இந்திரன் கையில என்ன இருக்கும்? வஜ்ராயுதம் இருக்கும். வஜ்ராயுதத்திற்கு அம்சமாக இவர் பிறந்து இருக்காரு. அது போல அவருக்கு சக்தி அவ்வளவு வலிமையா இருக்கிறதுனால இவருக்கு வஜ்ரதேகமா அவர் உடம்பு இருக்கு. அவரோட உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வானத்துல இடி இடிச்சா மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? மழை எப்படி பெய்யுது? 2 மேகங்கள் மோதி அங்க வர்ற மின்னல் சக்தியால 2 மேகங்களும் கொலாய்டு ஆகி அங்க இருந்து நீர் கீழே விழுகுது பூமியில. அது ஆத்துல கலந்து அப்புறம் ஆறு ஓடியா மாதிரி ஓடி கடலை கலந்து மறுபடியும் இந்த ரீசைக்கிள் எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது வாலியோட உடம்பு ஒரு சுனாமி தாக்குனாலோ ஒரு பெரும் வெள்ளம் வந்தாலோ எப்படி இருக்குமோ அதே போல நீரின் சக்தி இருக்குமா? அதே போல நிலத்தின் சக்தியான பூகம்பம், நிலச்சரிவு வந்தா எப்படி மக்கள் அஃபெக்ட் ஆவாங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு சக்தி இருந்துச்சா? நெருப்பு சக்தியான வோல்கானிக் எரப்ஷன், எரிமலை சீற்றம், அப்புறம்
ஒரு நெருப்பு வந்து எக்ஸ்ப்ளோட் ஆனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சக்தி இருந்துச்சா, காற்றோட சக்தி இருந்துச்சா, சூறாவளி மாதிரி இடியோட சக்தியான வஜ்ரத்தோட சக்தி இருந்துச்சா. அப்படி இருக்கும்பொழுது பஞ்சபூதத்தோட சக்தியை கைப்பற்ற இந்த இந்திர பகவானின் மகனான வாலி பல்வேறு வீரர்களை வெற்றி பெற்றிருக்காரு. கிட்டத்தட்ட இந்தியாவோட வடக்குல இருக்கிற அனைத்து அரக்கர்களையும் வதம் செஞ்சு ராவணனுக்கு விசுவாசியா இருந்து ராவணனோட நண்பராக மாறி பல்வேறு வீர செயல்களை புரிந்தாரு. மாயாசுரன்கிற ஒரு கொடிய அரக்கனை இவர் வதம் செஞ்சாரு. அந்த அரக்கனை வதம் செய்யும் போதுதான் குழப்பம் ஏற்பட்டு ஒரு குகையில வந்து சுக்ரீவன் இவரை அடைச்சிட்டு போனாரு. அதனாலதான் சுக்ரீவனுக்கு இவருக்கும் விரோதம் வந்தாச்சு. பிறகு வந்து ராமர் வந்து சூழ்ச்சி செஞ்சு இவரை வின் பண்ணாரு. அப்படி இருக்கும் பொழுது இவரை எதிரிக்க வந்து இவர் அச்சம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட ஊர் எல்லையில வந்து ஒரு மலை மாதிரி ஒரு குயில கூச்சி வச்சிருப்பாரு. அந்த குயில் என்னன்னு போய் பார்த்தோம்னா அது வந்து மண் குயிலோ மலை குயிலோ கிடையாது, அது ஒரு எலும்பு கூட்டோட குயில். இவரோட போர் செஞ்சு செத்தவங்களோட எலும்பை ஃபுல்லா அவர் வந்து கூச்சி வச்சிருக்காரு. அந்த எலும்பை பார்த்து எதிரிகள் பயந்து ஓடிவாங்க. இவ்வளவு பேர் செத்துருக்காங்க, மலை மாதிரி எலும்புகளை கூச்சி வச்சிருக்காங்க இந்த வாலிங்கிற பெரும் வீரன், அதனால இவனோட போர் செஞ்சா நம்ம உயிர் தப்பாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து வாலி கிட்ட போர் செய்யாம நட்புறவு பாராட்டியும் இவரை எதிர்க்காமலும் சரணடைஞ்சு விட்டு சென்று விடுவாங்க. அது மட்டும் இல்லாம எதிரிகளோட பாதி சக்தியை உறிஞ்சும் தன்மை இவருக்கு இருக்கு. இந்திர பகவான் கொடுத்த ஒரு விசேஷ மந்திரமலையின் காரணமாக, முத்துமலையின் காரணமாக யார் வந்து இவர் எதிரில் ஆக்ரோஷமா நின்று போர் செய்தாலும் அவரோட பாதி பலம் இவருக்கு வந்துடும். அதனால இவர் ஈஸியா அந்த எல்லா போர்லையும் வின் பண்ணிடுவாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்ச சுக்ரீவனால இவரோட நேருக்கு நேரம் நின்று போர் செய்ய முடியல. ராமரோட உதவி கேட்டு ராமர் சூழ்ச்சி செய்தான் இவர் கொன்றாரு. ஆனா தர்மத்திற்கு தர்மம், அதர்மத்திற்கு அதர்மம் ராமபிரான் கரெக்டா தான் செஞ்சாரு. ஆனா இப்படி இருக்கிற வீரனுக்கோட நம்ம மகாரதியான கர்ணனுக்கும் போர் வந்தா யார் வின் பெறுவா, யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத பார்ப்போம். கர்ணனை பத்தி சொல்ல வேண்டியவே இல்லைங்க. கர்ணனை பத்தியே நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். கர்ணன் போல சிறந்த மாவீரன் கிடையாதுன்னு. சுருக்கமா சொல்ல போனா அந்த இடிமின்னல் எப்படி வாலியோ அதே போல இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமா இருக்கும் சூரியன் தான் கர்ணன். சூரியனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, அழிக்கவும் முடியாது, தொடக்கூட முடியாது. அப்படி இருக்க இந்த கர்ணனுக்கும் வாலிக்கும் நிஜமா போர் வந்தா யார் வெற்றி பெறுவா அப்படின்னு பார்த்தோம்னா வாலிக்கு உடல் பலம் அதிகமா இருக்கு. மல்யுத்தம், கதாயுத்தம், அது மட்டும் இல்லாம உடலை வச்சு போர் செய்யக்கூடிய அனைத்து கலைகளும் இவருக்கு தெரியும். ஆனா கர்ணனுக்கு பல்வேறு ஞானங்கள், அஸ்திரங்கள், சஸ்திர வித்தைகள், வில் வித்தை, அப்புறம் ஒரு வீரனுக்கு என்ன தேவையோ அனைத்து கலைகளையும் தெரியும். அதனால ஆயுத பலத்துல பார்த்தோம்னா கர்ணன் தான் சிறந்தவர். உடல் பலத்துல வாலி தான் சிறந்தவர். ஏன்னா உடல் பலத்துல அவர் மிஞ்ச யாருமே கிடையாது. மனபலத்துல வந்து கர்ணன் தான் சிறந்தவர். ஏன்னா வாலி ஒரு பகுதியின் அரசன், இவர் வந்து ஒரு சேவகன், துரியோதனின் சேவகன் நண்பன் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து வாலி வந்து ஒரே தாவல வந்து பல யோஜனைகளை தாவக்கூடியவர். அவரோட நகத்தின் சக்தி, கைகளின் சக்தி, புஜத்தின் சக்தி, கால்களின் சக்தி, வாளோட சக்தி, அப்புறம் உடம் பலத்தோட சக்தி எதற்கும் ஈக்குவல் ஆகாது. இவர் வந்து பல்வேறு மலைகளை உடைத்தவர், பல்வேறு ஓடும் நதிகளை தடுத்து நிறுத்தியவர், அப்புறம் கையில உள்ள பல்வேறு கதைகளை வச்சு பல்வேறு வீரர்களை கொன்றவர். அசால்ட்டா வந்து ஒரு மரத்தையை புரிஞ்சு வீசக்கூடியவர். அந்த அளவுக்கு சக்தி பெற்றவர் தான். ஆனா கர்ணனுக்கு அந்த அளவுக்கு உடல் வலிமை கிடையாது, மன வலிமை இருக்கு. ஆனா உடல் வலிமை கிடையாதுன்னா அவர் வந்து ஒன்றும் நார்மல் பர்சன் மாதிரி கிடையாது. ஒரு வீரனுக்கு என்ன தேவையோ அது இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது இவருக்கும் சண்டை நடந்தா யார் வெற்றி பெறுவா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க நினைப்பீங்க வாலி வெற்றி பெறுவார். ஆனா அதுதான் கிடையாது. சண்டை நடந்தா யார் வின் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா வாலியும் கர்ணனையும் நேருக்கு நேரம் நின்று ஒரு போர் செய்தா வாலியோட ஆக்ரோஷ குணத்தால கர்ணன் வந்து கோவப்படுவாரு. கோவப்பட்டு இவரோட பாதி சக்தி இவருக்கு வரும். எளிதில் கர்ணனை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வாலிக்கு இருக்கு. ஆனா அதுதான் தவறு. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை மகாபாரதத்திலயும் வந்துச்சு. சல்லியனுக்கு இவருக்கும் ஒரு சூழ்நிலையில போர் வந்துச்சு. சல்லியனுக்கு இதே மாதிரி தான். வாலிக்கு இருக்கிற பலமும் வாலிக்கு இருக்கிற மன தைரியமும் எதிரிகளின் பாதி பலத்தை உறிஞ்சக்கூடிய சக்தி இருக்கு. அதனால கர்ணன் போர் போது என்ன செய்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமைதியா நின்றாரு. எதிரி முன் அமைதியா நின்றா எதிரி தான் படுத்தப்படுவான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சண்டைக்கு வந்த எதிரியிடம் சமாதானம் செய்வதும் அடிபணிவதும் தவறு அப்படிங்கிறது தர்மம். அப்படி இருக்கும்போது அமைதியாக நிற்கும் போது இவன் என்ன சரண்டர் ஆக போறானா, இல்லை ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சிருக்கானா, இல்லை நம்மளை சுற்றி செய்து அட்டாக் பண்ண போறானுங்கிற குழப்பம் வரும். அந்த குழப்பத்திலேயே அவன் வந்து பாதி தோத்துருவான். நெக்ஸ்ட் அமைதியா இருந்தா எதிரியோட சாத்விக குணம் வந்து எதிரிகளை பாதி பலம் வந்து வாலிக்கு போய் சேரும். அப்படி இருக்கும்போது கர்ணனோட சாத்விக குணமும் கர்ணனோட அமைதியும் பொறுமையும் நேர்மையும் இவனுக்கு வந்து சேரும் பொழுது கர்ணனோட சாத்விக குணத்தால் வாலி வந்து பாதி பலத்தை இழந்துருவார். பின்பு கர்ணன் தன் உடல் பலத்தையும் மனபலத்தையும் அஸ்திர பலத்தையும் பயன்படுத்தி வாலியை எளிதில் வெற்றி பெற்று விடுவார், சிறைப்பிடித்து விடுவார். சிறைப்பிடித்து விட்டு நான் தான் பெரியவன் என்ற நிலையை ஏற்படுத்தி விடுவார். இதுதான் உண்மை நண்பர்களே. எனவே வாலிக்கும் கர்ணனுக்கும் போர் வந்தால் இந்த போரில் தன் சாத்விக குணத்தால் வாலியை அமைதியாக்கி பின்பு அதை வைத்து எளிதில் வெற்றி பெற்றுவார் கர்ணன் என்று இந்த பதிவை முடித்துக் கொள்வோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.